ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் லோக பிரசாத். இந்த வீடியோவில் வந்து நம்ம மேவிக் மினியும் ஐபேட் மினியும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூவி ஃபோர்காஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அதோட யூசஸ், அதுக்கப்புறம் மேவிக் மினி பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் ஐபேட் மினி 5 இது வந்து நான் நம்மளோட மேவிக் மினியோட கண்ட்ரோலருக்குள்ளே கனெக்ட் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஐபேடில் ஆப்பிள் டிவைசஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் ஐபேடில் பார்த்தீங்கன்னா வந்து ஐபேட் மினி மட்டும்தான் செட் ஆகும் நம்ம மேவிக் மினியோட கண்ட்ரோலருக்குள்ளே. இப்போ எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம ஜாய்ஸ்டிக் இதில் வச்சுட்டேன். முதல்ல இது பேக் கேஸ் ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா வந்து செட் ஆகாது. ஃபோனுக்காகட்டும் ஐபேடுக்காகட்டும் நம்ம பேக் கேஸை ரிமூவ் பண்ணிடணும். நமக்கு பின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கிட்டு இதை ஃபுல்லாக நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு வைடாக இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டைட்டாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் கீழே நம்ம என்ன தான் இது பண்ணாலும் டைட்டாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ பண்ணிவிட்டு நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்து நம்ம மேவிக் மினியோட ஃப்ளைமர் காம்போ கேஸில் பார்த்தீங்கன்னா 3 கேபிள் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதில் லைட்னிங் கேபிள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கும், ரொம்ப சின்னது தான். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 மீட்டர்ஸ் தான் வருது. சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 மீட்டர்ஸ் தான் இருக்குது. நான் அமேசானே தேடி பார்த்தேன், லைட்னிங்க்கு மைக்ரோ USB கேபிள் இருக்காங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 15 சென்டிமீட்டர் இருந்தால் கூட போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது சரி, ஓகே, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணேன்னா, நம்ம பவர் பேங்க்குக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, சாதா ஒயர், ஒரு USB டு மைக்ரோ USB. ஒரு USB டு மைக்ரோ USB இந்த பின்னை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நான் முன்னாடி வந்து ஒரு OTG மாதிரி வாங்கியிருந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்னிங் டு மைக்ரோ USB ஃபீமேல் அடாப்டர். இது நான் முதல்ல எதுக்காக வாங்கினேன்னா வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு மெமரி கார்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, மைக்ரோ USB ஒரு பக்கமும் மைக்ரோ USB பின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் USB. நம்ம ஸ்ட்ரைட்டாக மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். அப்படி தான் போட்டிருந்தாங்க அமேசான்லேயும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் ட்ரை பண்ணதில் வந்து ஒன்றுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. உள்ளே இன்சர்ட் பண்ணவனே வந்து எதுவுமே சொல்ல. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு, நம்ம ஆண்ட்ராய்டும் iOSம் வித்தியாசமானது. ஃபைல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. நம்ம ஃபைல் மேனேஜர் நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஆப்பிளில் இருக்காது. சரி, நான் வாங்கினது இது எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னு சார்ஜ் எமர்ஜென்சிக்கு வந்து பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த யூஎஸ்பியில் கூட நம்ம பவர் பேங்க் ஒரு எமர்ஜென்சிக்கு பவர் ஏற்றுறதுக்கு தான் யூஸ் ஆச்சு, தவிர டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு இது யூஸ் ஆகலை. டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு ரீடர் தான். இது வந்து USB Pro அப்படின்னு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பென்ட்ரைவோட இந்த OTGயோடது பார்த்தீங்கன்னா வந்து 3 பின் இருக்குது. இதில் லைட்னிங் கேபிள், டைப் C, மைக்ரோ USB இன்னொரு பக்கம் 3 பின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் USB கேபிள், USB பின்னு, அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து iUSB Pro அப்படின்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோர்லேருந்து ஏற்றிட்டு இதை இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ள அந்த ஆப்புக்குள்ளே தான் நம்ம இப்போ கூட ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம ஐபேடில் வந்து தனியாக காட்டாது. உள்ள ஒரு ஃபைல் மேனேஜர்னு எதுவுமே கிடையாது. ஆப்பிள் யூசர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். இது பார்த்தீங்கன்னா வந்து நான் 800 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பெஸ்ட்டு வாங்கினோம்னா. நான் இது அப்புறமா சொல்கிறேன். நம்ம எப்படி மேவிக் மினிலேருந்து எப்படி டேட்டா எப்படி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல எப்படி நம்ம மேவிக் மினி கண்ட்ரோல் இருக்கும், இதுக்கும் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பின்னில் என்ன பண்ணேன்னா இதை இன்செர்ட் பண்ணிட்டேன். சும்மா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன், ஒர்க் ஆச்சு, அதனால தான் இதை சொல்கிறேன். நான் இந்த பின்னு கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக மைக்ரோ ஃபீமேல் USB டு மைக்ரோ USB. இந்த பென்ட்ரைவ் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய பென்ட்ரைவில் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். பழைய இதுலேருந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வெறும் USB பென்ட்ரைவை வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மொபைல் ஃபோனில் OTG ஆன் பண்ணிவிட்டு வைப்போம். அந்த பின்னு தான் அந்த பின். இது எல்லாத்துக்குமே எல்லா பொருளுக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பெஸ்ட் பை லிங்க்கு. இதில் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டேன். நம்ம கண்ட்ரோலர் மேவிக் மினி கண்ட்ரோலரில் வந்து நம்ம இந்த மைக்ரோ USBயை ஃபிட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த லைட்னிங் கேபிள் அந்த அடாப்டரை வந்து இதில் ஃபிட் பண்ணிடலாம். நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே வந்து நாட் சார்ஜிங் தான் வரும். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கு மேவிக் மினிக்கு அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து மேவிக் மினி ப்ரொப்பலர் கார்டு. இதோட அமேசான் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். என்ன யூஸ் இதுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேஸில் வைக்கும்போது வந்து நம்ம இது இல்லாமல் வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்கேட்டர் ஆச்சுனாலும் நம்ம அப்படியே வைக்கும்போது இடிக்கும் கீழே ப்ரொப்பலர் கார்ட்ஸ் இந்த மாதிரிலாம். இது போட்டுறதுனால என்னென்னா சும்மா ஒரு லாக் கீழே பாட்டம் டாப்னு கொடுத்துருக்காங்க. இப்படி லாக் பண்ணிவிட்டு
மேலே டாப்னு கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணிட்டு நம்ம கேஸில் ஈஸியாக வச்சிடலாம். ஈஸியாக கேஸ்லேயும் பார்த்துது, அவ்வளோதான். அப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரொப்பலர் கார்டு ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம டிஜே ஃப்ளை ஆப் ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல ஏர்க்ராஃப்ட் நாட் கனெக்ட் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வருது பாருங்கள் லைவ் ஃபீடு. நான் அப்படியே ட்ரோனை இப்போ ஷேக் பண்ணுறேன். இது வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம இதை அப்படியே வச்சு ஓட்ட முடியுமான்னு கேட்டோன்னா ஓட்டலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒயருக்கு என்ன வழி, ஏன்னா ஐபேட் மினி வந்து இதில் செட் ஆகும்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒயருக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா அமேசானில் இப்போதைக்கு இல்லை லிங்க். இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் ஏதாவது லிங்க் இருந்தது அப்படின்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம பவர் பேங்க்குக்கு இருக்க கேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி இருக்கும். நம்ம மைக்ரோ USB கேபிள் இல்லாத வீடியோ கிடையாது. இது பவர் பேங்க்குக்கானது இருக்கும். இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 85, 50 எல்லாம் அப்படியே வச்சுருந்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும்தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பின்னு மட்டும்தான் லைட்னிங் டு மைக்ரோ USB அடாப்டர்னு. இது வந்து ஒரு 250 தான் வரும். நான் 2 பீஸ் வாங்கினேன். அந்த மாதிரி நான் அது லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் வாங்கினீங்கன்னாவே போதும். ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஐபேட் மினி வச்சுருக்கீங்க, அதில் நான் பண்ணணும், பெரிய ஸ்க்ரீனில் எனக்கு நல்லா பார்க்கணும். என் மொபைல் ஃபோனில் பண்ணுறதால என்ன டிஸ்அட்வான்டேஜ், மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணி பண்ணுறதால என்னென்னா, நமக்கு மொபைல் ஃபோனில் கால் வரும். நம்ம கரெக்டாக ஃப்ளை பண்ணும்போது கால் வந்ததுன்னா, ஒரு ட்ரோன் நம்ம அழகாக ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கால் மெயினாக வரும். அது ஒன்று தான் ப்ராப்ளமே தவிர ஃபோனே நல்லாயிருக்கும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. குட்டி குட்டியாக இருக்கும். சில நேரத்தில் பிக்சல்லாம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன ஐபேடில் போனோன்னா நமக்கு ஒரு தனியாக ஒரு இருக்கும். தனியாக ஒரு நம்ம ஏன்னா நம்ம எந்த இதுவும் ஒய்ஃபை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆப்லைன் மோடில் போட்டு கூட ஓட்டலாம். இப்போ நான் இதில் ஃபோட்டோ எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்க்ராஃப்ட் ஸ்டோரேஜ் ஃபுல். ஏன்னா நான் வந்து மெமரி கார்டை வந்து இந்த ட்ரோனில் போடல, நம்ம இந்த ஓடிஜியில் தான் வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரோனில் வந்து மெமரி கார்டு போடல. இப்படி காட்டும். இப்படி காட்டுச்சுன்னா வந்து நம்ம ஓகே கொடுத்துட்டு நம்ம இதில் சேவ் ஆகிறோம், நம்ம ஐபேடில் சேவ் ஆகிடும் ஒரு கேலரியில். இப்படி பண்ணுறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நோ SD கார்டு டிஜே ஃப்ளை ஆப்பில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நம்ம மெமரி கார்டு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை மெமரி கார்டே போடாமல் மறந்து பறக்க வச்சிட்டோம் அப்படின்னா, இதில் நம்ம ஐபேடில் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இதுக்கு வந்து மெமரி கார்டு போட்டு இது எப்படி நம்ம அதுலேருந்து எப்படி ஃப்ளை பண்ணோம், மெமரி கார்டு போட்டேன். வச்சுட்டேன். SD கார்டு ஸ்பேஸ் அவைலபிள், ஸ்டோரேஜ் லொக்கேஷன் ஸ்விட்ச் டு SD கார்டு. ஆட்டோமேட்டிக்காக மெமரி கார்டு போட்டோடனே வந்து ஸ்விட்ச் ஆகிடும். SD கார்டு ஸ்பேஸ் அவைலபிள், ஸ்டோரேஜ் லொக்கேஷன் ஸ்விட்ச் டு SD கார்டு. ஓகேன்னு கொடுத்துட்டோன்னா இப்போ எல்லாமே ட்ரோனில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கிம்பலை நான் இப்போ இது பண்ணுறேன். இன்னொரு ட்ரிக் என்னென்னா, ஸ்க்ரீன்லேயே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணினாலும் கிம்பல் அப்படியே மூவ் ஆகும். நான் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ரப்பர் கிரிப் கொடுத்துருக்கனால நம்ம என்ன தான் ஒதுறினாலும் விழாது. ஃபோன் ஆகணும், ஐபேட் ஆகட்டும், பயப்படவே தேவையில்லை. இதில் இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து USB ப்ரோ அப்படின்னு வரும். இதுக்கான ஒரு ஆப் ஸ்டோர்லேயே இருக்கும். ஆப்பிள் டிவைஸில் பார்த்தீங்கன்னா நான் இதில் ட்ரோன் ஆஃப் செய்கிறேன். இதில் போடுறேன். முதல்ல ஆன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண உடனே iUSB ப்ரோ would you like to communicate with iUSB அலோவ் கொடுத்தோடனே அங்கே உள்ளே போய்டும். நமக்கு டிசிம் மீடியா இது எடுத்த வீடியோஸ்
பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். எல்லாமே MP4 இருக்கிறதுனால நம்ம மெமரி கார்டில் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். இது இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்துடும் ISB போல். இது ஒன்று தான் ஈஸி. நம்ம சாதாரணமாக மெமரி கார்டை வந்து ஓடிஜியில் போட்டோன்னா அதை பாருங்கள், நான் செக் பண்ணி காட்டுறேன். மெமரி கார்டு இருக்குது, இது தெரியும் எல்லாருக்குமே. ஆப்பிள் டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பென்ட்ரைவ் வாங்கி. ஏன்னா பென்ட்ரைவ் நான் ஓடிஜி நான் பார்த்தேன், லைட்னிங் கேபிள் பென்ட்ரைவே இருக்கான்னு பார்த்தாலும் எல்லாமே 1500, 64GB 1500, இல்லைனா 3000, அதுக்கு மேலே போகுது. 8000லாம் எக்ஸ்ட்ராலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிஜி வாங்கிட்டு ஓடிஜி கார்ட் ரீடர் வாங்கிட்டு பின்னாடி ஒரு மெமரி கார்டு கூட நம்ம 32GB போட்டுக்கலாம், இல்லை 64 கூட போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. நமக்கு 1க்கு 3 பின் வருது, லைட்னிங் கேபிளுக்கும் வருது, மைக்ரோ USB டைப் சிலாம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஃபைல் மேனேஜர்னு டிஃபால்ட்டாக கிடையாது ஆப்பிளில், அதனால் எதுவுமே ரீடே பண்ணாது. சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகுது, அது மட்டும் தான் ஒரு இதுவே தவிர ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது தான் ஆப்பிள் டிவைஸில். ஒரு டேட்டா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. அதனால் இந்த கார்டு ரீடர் வாங்குறது பெஸ்ட்டு. நம்ம ட்ரோனுக்கும் வாங்கின மாதிரி இருக்கும், ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஸ்டோரேஜுக்கும் கொஞ்சம் பென்ட்ரைவ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும், என்னென்ன நோட் பண்ணோம் அப்படின்னா வந்து முதல்ல வெதர் கண்டிஷன். வெதர் வந்து நம்ம சாதாரண கூகுளில் போட்டாலே வந்துடும் என்ன வெதர்னு. நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு UAV forecast அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து UAV forecastனு இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குட் டு ஃப்ளை அப்படின்னு இருக்குது. எங்கள் லொக்கேஷன் போட்டதுக்கப்புறம் குட் டு ஃப்ளைன்னு இருக்குது. வெதர் கண்டிஷன், சன் எத்தனை மணிக்கு ரைஸ் ஆகுது, சன் எத்தனை மணிக்கு செட் ஆகுது, டெம்பரேச்சர், விண்டு ஸ்பீடு மெயினாக நமக்கு. அதே மாதிரி சேட்டலைட்ஸ், விசிபிள் சேட்டலைட்ஸ் தான் நம்ம மெயினாக நமக்கு டெஸ்ட் பண்ணும்போது வேணும். இப்போ ஒரு 1 வீக்காக வந்து இங்கே வெதர் வந்து கொஞ்சம் சரியில்லை, ஒரே திடீர்னு மழை பெய்யுது. அதனால் வந்து நான் அந்த RTH ரிட்டன் டு ஹோம் ஃபீச்சர் வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ண முடியல. ரிட்டன் டு ஹோம்ன்றது வந்து ரொம்ப தூரம், அதாவது சேட்டலைட் இருக்கும்போது நம்மளோட ஹோம் லொக்கேஷனை அப்டேட் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் ஃப்ளை பண்ணிட்டு ரிட்டன் டு ஹோம் கொடுத்தோம்னே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு RTH அல்டிடியூட் ஒரு ஹைட் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிட்ட வந்துட்டு எங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணுமோ அங்கே வந்துட்டு திரும்பி லேண்ட் ஆகும். அதுக்கு வந்து வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே விடுறோம், இன்டோர் ஆகட்டும் இல்லைனா கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே விடுறோன்னா பிரச்சனை இல்லை. இதிலே இப்போ குட் டு ஃப்ளைன்னு சொல்லுது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம், ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு திரும்பி வரணும் போது வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கணும். க்ளவுடியாக இருந்ததுன்னா சேட்டலைட்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் எங்கே சிக்னல் லாஸ்ட் ஆகுதோ அங்கேயே லேண்ட் ஆகிடும். அதனால் வந்து இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண முடியல என்னால். ஆனால் UAV forecast வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஆப் தான். இது பெய்டு வெர்ஷனும் இருக்குது, உள்ளே பெய்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. நமக்கு மெயினாக வெதரு, விண்டு, சேட்டலைட்ஸு, டெம்பரேச்சர் எல்லாமே போதும், கரெக்டாக இருக்கும் குட் டு ஃப்ளைன்னு. மெயினாக ஃப்ளை பண்ணும்போது எதுவும் பறவைகள் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வந்து காக்காங்க அதிகம். காக்காங்கெல்லாம் வந்து ஒரு 50 மீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு டவர் இருக்குன்னா, ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குன்னா அந்த ஹைட்டு தான் வரும் எந்த பறவையாக இருந்தாலும் முக்கால்வாசி. நம்ம அதுக்கு மேலே ஃப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஃப்ளை பண்ணுறது நல்லது. இல்லை காக்காங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இதை பார்க்கும்போது கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அதுங்களும் விட்டுருதுங்க, பரவாயில்ல. மற்றபடி ட்ரோன் சேஃபாக தான் எடுக்கணும். பேட்டரி பர்சன்டேஜ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 50% எவ்வளோ தூரம் போனாலும் 50% இருந்தால் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறங்க. ஒரு 30-20 வரும்போதே வந்து நம்ம லேண்டிங் பண்ணிடணும். லேண்ட் பண்ணிவிட்டு பேட்டரி வந்து அதே மாதிரி ஒரு 50 மேலே இருந்தாலும் சார்ஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. 30 கீழே வரணும் சார்ஜ் திரும்பி போடுறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் தான் இது, இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு என்ன மாதிரி ஜிப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பண்ண மாதிரி. நம்ம ஸ்கூல் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உள் பக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம உள் பக்கம் எப்படி இருக்கோ அது வந்து இப்போ நல்லா இருக்குது, டிசைனாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து 100% பாலிஸ்டர் பேக் தான். குவாலிட்டி பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிப்பு எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எடுக்கிறோம், ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளை பண்ணும்போது ட்ரோன் எடுப்போம், ரிமோட் கண்ட்ரோல் எடுப்போம், எடுத்துகிட்டு சும்மா அப்படி க்ளோஸ் பண்ணி வைப்போம். இது இப்போ ஓகே, நம்ம அப்படியே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஜிப்பு க்ளோஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். டக்குன்னு அப்படியே தூக்கும், ஏதாவது ஓப்பன் ஆகும். இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்க்கணும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நான் 2-3 வாட்டி பண்ணிட்டேன், நல்ல ட்ரோன் எதுவும் ஆகல. ட்ரோனும் ரிமோட் கண்ட்ரோல் வெளியே இருக்கும்போது தெரியாமல் இப்படி க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம பார்க்கறதுக்கு வந்து அது க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. நான் அப்படியே அதே பழைய ஞாபகத்தில் இப்படி எடுத்தேன். நல்ல வேலையாக எதுவும் ட்ரோன் வந்து பெருசாக ஓப்பன் ஆகலை. இது நோட் பண்ணிக்கோங்க யாராக இருந்தாலும். இன்னும் ப்ரொப்பலர் இருக்குது, அதே மாதிரி வந்து ஒரு வாட்டி ஃப்ளை பண்ணும்போதும் ப்ரொப்பலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி எடுக்கும்போது என்னாச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே தெரியாமல் டேக் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ விழுந்தது தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தரங்கு. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ட்ரோனை. ஏன்னா சைஸ் சின்னதாக இருக்கே,
டேக் ஆஃப் பண்ணி தான் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே இண்டோரில் பண்ணும்போது வந்து ப்ரொப்பலர் கார்டு தயவு செஞ்சு போட்டு பண்ணுங்கள். நான் ப்ரொப்பலர் கார்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி தெரியாமல் டேக் ஆஃப் பண்ணிட்டேன். எப்போ பண்ணேன்னா இந்த ஐபேடை செக் பண்ணும்போது ஐபேடில் ஒர்க் ஆகுதா, இந்த ஒயரில் போட்டு கனெக்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அந்த உள்ளே ஸ்க்ரீனில் வந்து டேக் ஆஃப் பட்டனை கொடுத்துட்டேன். என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம ஜாய்ஸ்டிக்கில் வந்து 2 ஜாய்ஸ்டிக்கையும் வந்து நம்ம மேனுவலாக பண்ணும்போது என்ன ஆகுனா, முதல்ல ப்ரொப்பலர் சுத்தம். இப்படி நம்ம இன்னர் சைடோ இல்லை வெளி சைடோ நம்ம கொடுக்கும்போது ப்ரொப்பலர் மேலே சுத்தம். அதுக்கப்புறமா நம்ம மேலே தூக்கும் போது தான் ஃப்ளைட் ஒரு அந்த குறிப்பிட்ட ஹைட் மேலே வந்து நிற்கும். அதே நம்ம மொபைல் ஃபோனில் இல்லை ஐபேட்லேயே இதுலேயே வந்து கொடுக்கும்போது ஸ்க்ரீனில் கொடுத்து நம்ம டச் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அது சுற்றிட்டே வந்து ஒரு 1 மீட்டர் ஹைட்டில் வந்து நின்றும். நம்ம எவ்வளோ ஹைட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ஹைட்டில் வந்து நின்றும். நான் அது தெரியாமல் இதில் பண்ணிட்டேன், ஐபேடில் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணதில் வந்து அது 1 மீட்டர் போயிடுச்சு. நான் ஒரு செவரு பக்கம் இருந்ததால் வந்து அதை பிடிக்க போனேன். நிறைய இடத்துல அடிப்படுது. இதுதான் ரொம்ப கொஞ்சம் பெரிய தழும்பாக இருந்தது. 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு, இன்னும் அப்படியே தழும்பு தெரியுது. அந்தளவுக்கு ரொம்ப பவராக இருந்தது. ட்ரோனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஒரே ஒரு ப்ரொப்பலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. அது நான் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒரு ஃப்ளைட் அப்பையும் ஏதாவது அது இம்ப்ரூவ் ஆச்சு, ரொம்ப விரிசல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து மாற்றி தான் ஆகணும். இந்த 2 ப்ரொப்பலர் மாற்றுறதுக்கும் ஒரு வீடியோ போகிறேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 2 கோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்குது, இதில் ஒரு கோடு, இதில் 2 கோடு மாற்றி கிராஸ். அதாவது 2 இந்த ப்ராப்ளரும் இதுவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இதுவும் அதுவும் கிளாக் வைஸ் அப்படி சுற்றும் போல். நான் இன்னும் நோட் பண்ணல எதுவுமே. அதேமாதிரி ட்ரோன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் நிறைய இடம் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இது நம்ம வாரண்டியில் கவர் ஆகாது. நம்ம எப்படி இருந்தாலும் கிராஷ் பண்ணோம் அப்படின்னாவே வந்து அது வாரண்டியில் கவர் ஆகாது. அதுவாக ஏதாவது உள்ள ப்ராப்ளம் வந்தது, எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனா தான் அந்த மாதிரி வந்து ஆகாது. நம்ம ஒன்று தண்ணியில் வச்சிட்டோம், தண்ணியில் ஏதாவது விழுந்துச்சு அந்த மாதிரினா தான் கிராஷ். ஆனால் நம்ம அது வாரண்டியில் அடங்காது. நம்ம பே பண்ணி தான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் கூட ரொம்பலாம் ஆகாது. எவ்வளோ நான் ஒன்றும் கிராஷ் பண்ணாததால் எனக்கு தெரியல எவ்வளோ ஆகுன்ட்டு. ஆனால் சர்வீஸ் சென்டர் இருக்குது, நம்ம வாங்கலாம். சர்வீஸ் பண்ண முடியுமா இங்கே வாங்கிட்டு. வாரண்ட்டி என்னென்னா நம்ம அதே ப்ரைஸ்க்கு தான் கிடைக்காது. நம்ம $599 அப்படின்னா வந்து ஒரு 35,000 மேலே வரும். ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவில் எங்கள் சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இங்கே இந்தியாவில் வந்து ரேட்டு மட்டும் தான் அதிகமாக இருக்குமே தவிர நமக்கு அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இருக்காங்க, ஆள்லாம் இருக்காங்க சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். வேறு ஏதாவது டவுட் இருந்தது, மேவிக் மினி பற்றி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ முடிஞ்சு அதுக்கு அந்த டாப்பிக்கை வீடியோ போடலாம். ஆல்ரெடி ஒருத்தர் RTH பற்றி கேட்டிருந்தாரு. நான் இப்போ வெதர் சரியில்லாதால எடுக்க முடியல, இல்லைனா எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன். நானும் ஒன்றும் டெஸ்ட் பண்ணல, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சேஃப்டி ஃபீச்சர். அது வந்து RTHன்றது வந்து ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சரு. கண்டிப்பாக செக் பண்ணுவேன். இந்த வீக்கில் செக் பண்ணுறோன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்படி இருக்கும், வெதர் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. திடீர்னு மழை பெய்யுது, அதனால் இப்போ டெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா வெதர் பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் விடலை. கொஞ்சம் ட்ரிசிலிங்கில் கொஞ்சம் அப்படி தூரல் போடும்போது ஃப்ளை பண்ணலாம் தான் சொன்னாங்க. எனக்கு பயமாக இருக்குது பண்ணுறதுக்கு. நான் அதனால் டெஸ்ட் பண்ணல, அந்த மாதிரிலாம் பண்ணல. விண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி விண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு தாங்கச்சு. பேலோடும் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. பேலோட் டெஸ்ட் பார்க்காதவங்க வந்து மேலே கார்டு கொடுக்குறேன், லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். பேலோட் 170 கிராம் வரைக்குமே லிஃப்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா நான் பெருசாக ஃப்ளை பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.